ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலனை மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஏப்ரல் 21 முதல் ஏப்ரல் 30 வரை இந்த தினப்பலன் நம்ம போடுறதுல என்ன ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டம் அப்படின்னா, இப்போ நம்ம ராசியை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம் பாரம்பரியமாக. ஆனால் இப்போ நம்ம லக்னத்தை வச்சு பார்க்குறோம். இந்த லக்னத்தை வச்சு ஒவ்வொரு நாளும் சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரம் என்பது ஒரு கிரகத்தை நம்மளுக்கு செயல்படுத்த தூண்டும். அதுபோக பாவத்தையும் செயல்படுத்த தூண்டும். இப்போ நம்ம லக்னத்திலிருந்து 12 பாவங்களில் சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அந்த பலனையும் தர்றாரு. அவர் போகக்கூடிய நட்சத்திரத்தின் பலனையும் தர்றாரு. அந்த நட்சத்திர அதிபதி நம்ம ஜாதகத்துல எப்படிப்பட்டவர், எந்த பாவத்திற்கு அதிகாரி என்கின்ற பலனையும் தருகிறார். அதனால நீங்க ஒரு தடவை இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல உங்க ஜாதகத்தை கணிச்சிட்ட பின்னால நீங்க இந்த தினப்பலனை பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். உங்களுடைய கேள்விகளுக்கு தகுந்த பதிலும் கிடைக்கும். ஒரு விஷயத்துக்கு சாதகமாக இருக்கிற நாள் இன்னொரு விஷயத்துக்கு பாதகத்தையும் பண்ணும். அதையெல்லாம் உங்களுக்கு இந்த குறிகாட்டிகள், இந்த சார்ட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எது சாதகம் எது பாதகம் என்கின்ற உணர்வோடு ஜோதிடத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஜோதிடம் உண்மையிலேயே கரெக்டான நிகழ்வுகளை நடத்துறதுக்கு உதவி செய்யும். இப்போ முதல் நாள் ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை. செவ்வாயினுடைய நட்சத்திரமே அன்னைக்கு மிருகசிரீஷ நட்சத்திரமா தொடங்குது. அதுல மதியம் 1 மணி வரைக்கும் ரிஷபராசியில சந்திரன் இருக்காரு. அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு போயிடுறாரு. இப்ப இன்னைக்கு பலனை தர்றது யாரு அப்படின்னா செவ்வாய், நம்ம லக்னாதிபதி தான். ஆனால் அவர் இப்ப எங்க இருக்காரு, இப்ப தற்போது எந்த கிரக சாரத்துல போறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நம்ம ஜாதகத்துல அவரு பேருக்கு தான் லக்னாதிபதி. நம்ம பாஸ்கரா சிஸ்டத்துல கணிச்சு பார்க்கும்போது அவர் எந்த பாவத்தை இயக்கக்கூடிய அதிகாரின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு 8-12 அதிகாரியாக இருந்தால் இன்றைய நாள் நமக்கு மிகவும் சிரமத்தை கொடுக்கும். ஸோ அதனால தான் அந்த சார்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க இதை பயன்படுத்தும் போது ஈஸியா இருக்கும். இப்ப பலன் பார்க்கும்போது இன்னைக்கு செவ்வாய் சனியோட நட்சத்திரத்துல இருக்காரு. உத்திரட்டாதி 4ஆம் பாவத்துல இருக்காரு. மாலை 6:38 அவருடைய உபநட்சத்திரம் மாறுது. சனியோட நட்சத்திரத்திலையும் ராகுவுடைய உபநட்சத்திரத்திலையும் செவ்வாய் இருக்கிறாருங்கும் போது இப்ப புதன் சனி செவ்வாய் இந்த 3 கிரகமுமே சனியோட நட்சத்திரத்தின் பலனை தான் இன்னைக்கு நமக்கு தருது. சரி, இது நம்ம ஜாதகத்துல எப்பேற்பட்ட பாவ அதிகாரியா இருக்கோ அந்த பாவத்தின் பலனை கண்டிப்பா செய்யும். பொதுவா எங்க இருந்து இது வழங்குது அப்படின்னா நமக்கு 12ஆம் வீடான மீனராசியில இருந்து தான் வழங்குது. அதனால என்னதான் நமக்கு 3ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல சந்திரன் போனாலும் அந்த 12ல தான் அந்த அதிபதி செவ்வாய் இருந்து பலன் வழங்குறாருங்கிறதுனால நமக்கு செலவுகள், பிரயாணங்கள் மற்றும் முதலீடுகள், ரகசிய செயல் திட்டங்கள், உடல் உபாதைகள் இதுக்கெல்லாம் காரணமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏப்ரல் 22 புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். அதாவது முதல் நாள் செவ்வாய்க்கிழமை 11 மணி இரவு ஆரம்பிச்சு இந்த திருவாதிரை நடக்குது. இது ராகுவனுடைய நட்சத்திரம். இப்ப ராகு நமக்கு லாப ராகுவாக கும்பத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் பயணிக்கிறாரு. அப்ப இது ஒரு நல்ல சிறப்பு. தொழிலுக்கும் நன்றா இருக்கும், நம்ம உறவுகளுக்கும் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். புதிய ஒரு சந்தோஷம், புதிய ஒரு கேளிக்கைகள், மகிழ்ச்சிகள், புதிய நபர்கள் சந்திப்பு, பிரியப்பட்டவர்களோடு மகிழ்ச்சியாக இருத்தல் என்பதெல்லாம் இன்னைக்கு நடக்கும். ஏப்ரல் 23 வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம். இரவு 8:57 வரைக்கும் இருக்கு. இப்ப குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச 2ஆம் பாவத்துல இருக்காரு. சனியோட உப நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த சனியோடைய உபநட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு 12ஆம் இடத்தை காட்டுது இல்லையா? அதனால கொஞ்சம் புது முயற்சிகளை தவிர்க்கணும். ரெகுலர் ஒர்க்கு பண்ணிக்கலாம். மனசுல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். 12இல் சனிங்கிறது தூக்கம் கெடுறது அல்லது உடல் உபாதைகளை கொடுக்கும்.
ஏப்ரல் 24 பூச நட்சத்திரம் அன்னைக்கு இரவு 8:14 வரைக்கும் இருக்கு. இப்போ இது சனியோடைய நட்சத்திரமாவே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பிரயாணத்துல கவனமா இருக்கணும். காலதாமதமாகும். எதுக்கு எடுத்தாலும் வேலை செய்யறதுல டைமுக்கு முடியலையே அப்படிங்கிற அந்த சலிப்பு இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள், கால்வலி இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அதாவது விரய சனி அப்படிங்கிறதுல நம்ம ஏதாவது ஒரு செலவுகள் இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மாதிரி பாவப்பட்டவர்களுக்கு, வறுமையில் இருக்கவங்களுக்கு, பிச்சைக்காரர்களுக்கு மற்றும் இப்போ அங்கஹீனமா இருக்கிறவங்க அல்லது வயோதிகர்கள் இவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏப்ரல் 25 சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் இரவு 8 வரைக்கும் இருக்கு. புதனுடைய நட்சத்திரம். புதன் ரேவதியிலேயே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல 12ல இருக்கிறதுனால பெருசா பாதிக்க மாட்டாரு. செலவுகள் இருந்தாலும் அது உபயோகமான செலவா இருக்கும். பிரயாணம் இருக்கும். அதுபோக சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய உபநட்சத்திரத்துல இருக்கிறதுனாலையும் நமக்கு திறமைகள் வெளிப்படும். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, படிப்பு, எக்ஸாம்ல வெற்றி இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் இரவு 8:26 வரைக்கும் இருக்கு. கேதுவனுடைய நட்சத்திரம். சிம்ம ராசியில சந்திரன் பயணிக்கிறார். அப்ப முதல்ல மிருகசரீஷத்திலிருந்து திருவாதிலிருந்து புனர்பூசம், பூசம், ஆயில்யம் வழியாக இப்ப மக நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்துடுறார். இப்ப இந்த கேதுனுடைய பலனை தான் இன்னைக்கு கொடுக்க போறாரு. கேது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால சந்திரன் கேது செயற்கை பலனையும் தருவதோடு புதனுடைய உபநட்சத்திரத்து பலனையும் தருவதனால இன்னைக்கு அதாவது என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம், சுப விரயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகளும் வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் 27 திங்கட்கிழமை பூர நட்சத்திரம் இரவு 9:18 வரைக்கும் இருக்கு. சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் ரோகிணி நட்சத்திரத்துல 2ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், பாக்கெட்டு பண வரவு இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இப்போ குழந்தைகளா இருந்தால் கூட பாக்கெட் மணி கிடைக்கும். அதுக்கு உண்டான செழிப்பாக இருக்கக்கூடியது, உணவுக்காக பிடித்த உணவை உண்பது இதெல்லாம் சௌரியமாக நடக்கும். ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை உத்தர நட்சத்திரம் இரவு 10:35 வரைக்கும் இருக்கு. சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் பரணி நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல போறாரு. அப்ப சுக்கிரனை போல செயல்படுகிறாரு. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண சிந்தனை பெருகும், பண ஆர்வம் பெருகும், பண வரவும் நன்றாக இருக்கும். தொழில் பலம் உள்ள நாள். ஏப்ரல் 29 புதன்கிழமை அஸ்த நட்சத்திரம். கன்னிராசியில சந்திரனாகவே இயங்கிறதுனால வீட்டு வாடகை மற்றும் வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கிறது. இது சம்பந்தப்பட்ட அமைப்பு நல்லா இருக்கு. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கவங்க, உணவு தொழில் பண்றவங்க, மருத்துவம் பண்றவங்க, உடை தயாரிப்பு பண்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் மதியம் 1:13 வரைக்கும் சித்திரை 2 பாத கன்னி ராசியில இருக்கு. அதுக்கப்புறம் துலா ராசியில மாறிடும். இருந்த போதிலும் இது செவ்வாயினுடைய நட்சத்திரம் என்றபடினால் இந்த சமயத்துல செவ்வாய் புதன் நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. மற்றும் சுக்கிரன் மற்றும் சூரியன் உப நட்சத்திரமாக இருக்கிறதுனால செவ்வாய் புதன் சேர்க்கை புதன் நட்சத்திரத்துல சேர்க்கை பெறுது. அப்ப வேலைக்கு நல்லா இருக்கும், இடமாற்றத்துக்கு நல்லா இருக்கும், ஐடி லைன் நல்லா இருக்கும், மற்றும் அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி வியாபாரம் இயங்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெய் எம் எஸ். நன்றி, வணக்கம்.